ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் மீனா. நம்ம சேனலில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ரொம்ப கம்மி ப்ரைஸில் நாங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கஷ்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி தான் வழி. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் வேணால் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களோட எய்மை ரொம்ப பெருசாக வைங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இந்திய அரசியல் அமைப்பின் தொடக்கம், அரசியல் நிர்ணய சபை பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவை அங்கீகரித்து 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர். ஸோ மொத்த உறுப்பினர்கள் 299 பேர். நம்ம இந்திய அரசியலமைப்பை என்னைக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்ற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின் கூட. நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ இதை அங்கீகரிக்கிறது 284 பேர் அங்கீகரித்து கையெழுத்து போடுறாங்க. இது ஒத்துக்கிட்டு ஓகே, எங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு 284 பேர் கையெழுத்து போடுறாங்க. ஸோ மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 299 பேர். அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் நவம்பர் 26 தேசிய சட்ட தினமாக, அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுது. ஸோ நம்ம நம்மளோட அரசியலமைப்பு நவம்பர் 26 ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நாளை தேசிய சட்ட தினமாகவும் அரசியலமைப்பு தினமாகவும் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று முகவுரையில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது. ஸோ முகவுரையில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு என்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், என்னைக்கு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றத முகவுரையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த கலர் பண்ணதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 2015ஆம் ஆண்டில் இருந்து மத்திய அரசியலமைப்பின் மதிப்பை குடிமக்களிடம் ஊக்குவிக்க நவம்பர் 26ஆம் நாளை இந்திய அரசியலமைப்பு தினமாக சம்விதான் திவாஸ் கொண்டாடி வருகிறது. ஸோ நம்ம எப்போலேருந்து கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் கொண்டாடுறோம். எதனாலன்னா, இந்திய அரசியலமைப்போட மதிப்பு, ஸோ அதோட வேல்யூ மக்களுக்கெல்லாம் தெரியணும். ஸோ அதை மக்கள் என்கரேஜ் பண்ணணும், மக்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்திய அரசியலமைப்பு தினமாக நவம்பர் 26 நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது முக்கிய பங்களிப்புகள் இந்திய அரசியலமைப்பு. ஸோ இதில் யார் யாரெல்லாம் பங்களிச்சாங்க, யார் யாரோட கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை கையாலே எழுதினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைட்ஜரா அப்படின்றவர் இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். யார் எழுதுனா அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைட்ஜரா. எப்படின்னா கைப்பட எழுதியிருப்பார். என்ன பாணிலாம்? இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு அலங்காரம், இந்த உண்மை பிரதிநிதியை டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்தது யார் அப்படின்னா நந்தலால் போஸ், அப்புறம் ராம் மனோகர் சின்ஹா. நந்தலால் போஸ் பீகாரை சேர்ந்தவர், ராம் மனோகர் சின்ஹா மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். ஸோ மேலும் ஹிந்தி பதிப்பு உருவாக்கம் செய்தவர் வசந்த் கிருஷ்ணா வைத்யா. ஸோ இதுவுமே கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஹிந்தி பதிப்பு உருவாக்கம் யார் செஞ்சா அப்படின்னா வசந்த் கிருஷ்ணா வைத்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த கிளாஸஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா மட்டும்தான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பில் உடனடி நடைமுறை. ஸோ நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நடைமுறைக்கு அரசியலமைப்பு விதிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரத்து 5, 6, 7, 8, 9 இது குடியுரிமை பற்றினது. அடுத்து சரத்து 60 குடியரசுத் தலைவர் நியமனத்தை பற்றினது. இது சரத்து 324 தேர்தல் ஆணையத்தை பற்றினது. அடுத்து சரத்து 366 வரையறைகள், எது எப்பப்போ நடக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குள்ளே அதை பற்றியது. சரத்து 367 விளக்கங்கள் பற்றியது. அடுத்து சரத்து 379 380, 388, 391 இதை நீக்கிடுறாங்க. அடுத்து சரத்து 392 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவரின் அங்கீகாரம். சரத்து 393 குறுகிய கால தலைப்புகள். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்காக எந்தெந்த சரத்து எதுக்காகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம்.
ஸோ அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் வந்து ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் நடைபெற்றது. ஸோ முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு முதல் கூட்டம் நடைபெறும். ஸோ அதே மாதிரி கடைசி கூட்டமும் இம்பார்ட்டன்ட். முதல் கூட்டம் கடைசி கூட்டம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். கடைசி கூட்டம் ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பை வந்து ஒத்துக்கிறதுக்காக. ஸோ இந்த கடைசி கூட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரலாம், இது எல்லாருக்குமே ஓகே தானா, இதில் இருக்கிறது எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் என்னைக்கு நடக்குதுன்னா ஜனவரி 24, 1950. ஸோ இதுக்கு தலைமை யார் இருக்கிறாங்க, இதுக்கு தலைவராக யார் அன்னைக்கு இருக்காங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கு அடுத்தது ஜனவரி 24, 1950 இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். ஸோ இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். என்னைக்குன்னா ஜனவரி 24, 1950 முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒப்புதல், இந்த இந்திய அரசியலமைப்பு ஒப்புதல் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொடுத்துட்றாரு. அடுத்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஸோ ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா நவம்பர், நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. இந்த நாளே இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ நாம் அரசியலமைப்பு என்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரமோ இதை தான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 26, 1950க்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை நிரந்தர பாராளுமன்றமாக மாறியது. ஸோ இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு நிர்ணய சபை இருந்தது இல்லையா, அதை வந்து ஒரு பெர்மனன்ட் பார்லிமெண்ட்டாக மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆகஸ்ட் 15, 1947 டு ஜனவரி 26, 1950 வரை உள்ள காலம் இந்தியாவின் டொமினியன் காலம் எனப்படும். டொமினியன்னா இந்தியாவுக்கான சுயாட்சியை வந்து அன்னைக்கு ஏற்படுத்திக்கிறது. எப்போலேருந்து எப்போன்னா 1947 ஆகஸ்ட் 15, 1950 ஜனவரி 26 இந்த மிட் பீரியடில் டொமினியன் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போதும் இந்தியா சுதந்திரம் அடையும் போதும் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் ஜேபி கிருபாலினி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் போதும் சரி, இந்தியா சுதந்திரம் வாங்கும் போதும் சரி, காங்கிரஸ் கட்சியோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜேபி கிருபாலினி. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள். தேசிய கொடி ஜூலை 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்படுது. தேசிய கொடி என்னைக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். தேசிய கொடி ஜூலை 22, 1947 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை யார் வடிவமைக்கிறா, இதை யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. ஸோ தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா ஜூலை 22, 1947. ஸோ தேசிய கொடி இந்திய சுதந்திரத்தின் போது பெண்கள் சார்பாக நாட்டிற்கு வழங்கப்பட்டது. ஸோ இந்திய சுதந்திரத்தை அன்னைக்கு பெண்கள் மூலயமா நாட்டுக்கு வழங்குறாங்க. அடுத்தது 1949ஆம் ஆண்டு இந்திய பிரிட்டிஷ் காமன்வெல்த் உறுப்பினராக தொடர அனுமதி அளித்தது. ஸோ 49 அன்னைக்கு இந்திய பிரிட்டிஷ் வந்து காமன்வெல்த் உறுப்பினராக இருந்துக்கலாம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அடுத்து இந்தியாவின் தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் அங்கீகாரம். ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா ஜனவரி 24, 1950 தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் என்னைக்கு அங்கீகரிக்கிறாங்கன்னா ஜனவரி 24, 1950. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் தினமாக என்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 25 இந்திய தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்தது இந்திய தேசிய சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 26, 1940 அன்னைக்கு தான் நம்ம குடியரசு நாள் கூட. இந்திய அரசால் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது வந்து நம்ம அரசியலமைப்பை நடைமுறை கொண்டு வந்த அதுக்கு அடுத்த 2 நாள் கழித்து இந்திய அரசு உச்சநீதிமன்றம் உருவாக்குறாங்க. என்னைக்குன்னா ஜனவரி 28, 1950. அடுத்தது பாருங்கள், ஏன் ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனால் ஸ்பெசிஃபிக்காக ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசம்பர் 1929 லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் அடைவதே காங்கிரஸின் குறிக்கோள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனவரி 26, 1930ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஜனவரி 26ஆம் தேதியும் சுதந்திர நாளாக கொண்டாடினர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதியை இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய சுதந்திர நாளாக சுதந்திரம் பெறும் முன்னரே கொண்டாடி வந்தது. ஸோ இந்தியா ஆகஸ்ட் 15
சுதந்திரம் பெற்றுவிட்டமையால் காங்கிரஸ் தங்களுடைய புனித நாளை நினைவு கூறும் வகையில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளாக ஜனவரி 26ஆம் நாளை தேர்ந்தெடுத்தனர். ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பூர்ண சுயராஜ்யம் மொத்தமாக ஃப்ரீடம் வேணும், அப்படி அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற தீர்மானம் என்னைக்கு நடக்குதுன்னா ஜனவரி 26 1930 29 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தீர்மானத்தை முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதை சுதந்திர நாளாக நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னைக்கு முடிவு பண்ணமோ அதுதான் நமக்கு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26 சுதந்திர நாளாக கொண்டாடிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைக்கிது. அப்படி கிடைச்சாலுமே அந்த முக்கியமான நாளை நம்ம விட்டுடக்கூடாது, அதை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அரசியலமைப்பு அன்னைக்கு நடைமுறைக்கு ஜனவரி 26 அன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு அதையே நம்ம கொண்டாடிட்டு வரோம். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால என்னைக்குன்னு தேர்ந்தெடுத்துருக்கோன்னா ஜனவரி 26. எதனாலன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைஞ்ச நாளாக ஜனவரி 26 தான் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அன்னைக்கே நம்ம நடைமுறைக்கு கொண்டு அன்னைக்கே நம்ம அதை குடியரசு தினமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு பற்றி அறிஞர்களின் கூற்றுகள். ஸோ எந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்தாலும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இல்லையா? ஒரு கருத்து ஒரு கூற்று இருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கூற்று, அதை யார் சொன்னது அப்படின்னு. மொழியிலும் பொருளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935ஆம் ஆண்டு சட்டத்தின் நகலாக உள்ளது. ஜவர் ஜென்னிங்ஸ் இதை சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட பெரும்பாலும் பகுதி இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்தது தான். ஸோ அதனால் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதோட 1935 சட்டத்தோட நகலாக தான் இது இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பானது வடிவத்தில் கூட்டாட்சி, ஆனால் உணர்வில் ஒற்றை ஆட்சி. ஸோ பார்க்கறதுக்கு தான் இது கூட்டாட்சி, ஆனால் உணர்வு பூர்வமாக பார்த்தோன்னா இது ஒரு ஒற்றை ஆட்சி தான். ஸோ ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேசி பியர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி, இது மோரின் ஜோன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ பேரம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நீ இருக்கலாம் நான் இருக்கலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணி பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி மோரி ஜோன்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து, கூட்டுறவு கூட்டாட்சி, இது யார் சொன்னார்னா கிரான்வில் ஆஸ்டின். முதல் மற்றும் முதன்மையான சமூக ஆவணம், அப்படி இது 2 கூற்று கிரான்வில் ஆஸ்டின் வச்சிருக்காரு. முதல்ல கூட்டுறவு கூட்டாட்சி சொல்றாரு, அடுத்தது முதல் மற்றும் முதன்மையான சமூக ஆவணம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, அதீத கூட்டாட்சி தன்மையுடையது, ரொம்ப நிறைய கூட்டாட்சி தன்மை தான் இதில் இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பால் ஆப்பிள் பை. அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பு குழுக்கள். ஸோ அரசியலமைப்பு குழுக்கள், பெரிய குழு என்னென்ன குழு இருக்குது, அதோட தலைவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நான் ரீட் பண்ணுறேன், இது நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு, ஒன்றிய அதிகார குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, இது 2க்கும் ஜவஹர்லால் நேரு தான் தலைவர். அடுத்தது, மாநில குழு, மாகாண அரசியலமைப்பு குழு, இதுக்கு சர்தார் வல்லபாய் படேல். தலைமை ஆணையர்களின் மாகாணங்களுக்கான குழு, இதோட தலைவர் சர்தார் வல்லபாய் படேல். அடுத்தது, அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விலக்களிக்கப்பட்ட பகுதிகள் மீதான ஆலோசனை குழு, இதுக்கு 5 துணைக்குழு, இதுக்கு தலைவர் சர்தார் வல்லபாய் படேல் தான். ஸோ அந்த துணைக்குழு என்னென்ன, அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் துணைக்குழு ஜேபி கிருபால்னி அதுக்கு தலைவர். சிறுபான்மையினர் துணைக்குழு ஹெச்டி முகர்ஜி அதுக்கு தலைவராக இருக்கார். அடுத்தது, வடகிழக்கு எல்லைப்புற பழங்குடி பகுதிகள் மற்றும் அஸ்ஸாம் விலக்களிக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு விலக்கப்பட்ட பகுதிக்கான துணைக்குழு, இதுக்கு கோபிநாத் பர்தோலி இருக்கார். அடுத்தது, அஸ்ஸாம் பழங்குடியினர் மற்றும் விலக்கப்பட்ட பகுதி, இதுக்கு தலைவர் ஏவி தக்கார். வடமேற்கு எல்லை பழங்குடியினர் பகுதிகள் துணைக்குழு, இதுக்கு நெறில் இல்லை. அடுத்தது, நடைமுறை விதிகள் குழு, இதுக்கு யாருன்னா ராஜேந்திர பிரசாத். வழிகாட்டுதல் அல்லது இயக்கக்குழு, இது 2த்துக்குமே ராஜேந்திர பிரசாத் தான். அதுக்கு அடுத்தது, சட்ட வரைவு குழுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிஆர் அம்பேத்கர். அடுத்தது பாருங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். பிரிக்கப்படாத மதராஸ் மாகாணத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 உறுப்பினர்களில் டிஎம் காளியண்ணன் என்பவரும் ஒருவர் ஆவார். ஸோ பிரிக்கப்படாத மதராஸ் மாகாணம், இதிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, இதில் 40 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா டிஎம் காளியண்ணன். ஸோ அடுத்து, சிறிய குழுக்கள், அதுக்கான தலைவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது
பெரிய குழு, அதுக்கான தலைவர்கள் பார்க்குறோம், அரசியலமைப்பு குழு. அடுத்தது பாருங்கள், இது சிறிய குழுக்கள், அதுக்கான தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு, இதுக்கு தலைவர் வந்து ஜிவி மௌனங்கர். தேசிய கொடிக்கான தற்காலிக குழு, இதுக்கு ராஜேந்திர பிரசாத்தும் ஜேபி கிருபால்னியும். அடுத்தது அரசியலமைப்பு வரையறின் சிறப்பு ஆய்வுக்குழு, இதுக்கு ஜவஹர்லால் நேரு. அடுத்து வர்த்தக ஆணைக்குழு, இதுக்கு KM முன்ஷி தலைவர். அடுத்து உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு. அப்புறம் குடியுரிமைக்கான தற்காலிக குழு, இதுக்கு வாதாச்சாரியார் வந்து தலைவர். அடுத்து தலைமை ஆணையர்களின் மாகாணங்களுக்கான குழு, இதுக்கு பட்டாபி சீதாராமையா, இவர் தான் தலைவர். அடுத்து பத்திரிகை துறை தொகுப்பு குழு, இதுக்கு உஷாநாத் சென் அப்படின்றவங்க தான் தலைவர். அடுத்து மொழிவாரி மாகாண ஆணையக்குழு, இதுக்கு SK தார், அவங்க தான் தலைவர். அடுத்து நிதி நிபுணர் குழு, இதோட தலைவர் வந்து நளினி ராஜன் சர்க்கார். அடுத்தது நற்சான்றிதழ் குழு, இதுக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தலைவர். அடுத்து வருவாய் மற்றும் ஊழியர்கள் குழு, இதுக்கு அனுகிரகா நாராயண சின்ஹா, ராஜேந்திர பிரசாத், இவங்க 2 பேரும். அடுத்து அவைகள் குழு, இதுக்கு பட்டாபி சீதாராமையா தான் தலைவர். அடுத்து பாருங்க, அரசியல் நிர்ணய சபையும் தற்காலிக நாடாளுமன்றமும். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை சுதந்திர இந்தியாவின் முதல் தற்காலிக நாடாளுமன்றமாக மாறியது. அரசியல் நிர்ணய சபையாக கூடும்போது ராஜேந்திர பிரசாத் தலைவராகவும், நாடாளுமன்றமாக கூடும்போது ஜிவி மௌலங்கால் முதல் சபாநாயகராகவும் செயல்பட்டனர். 2 பணிகளும் 1947 ஆகஸ்ட் 15 முதல் நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு உருவாக்கும் பணி நிறைவடையும் நாள் வரை தொடர்ந்தது. அடுத்தது பாருங்க, அரசியல் நிர்ணய சபை 15/8/1947 முதல் 26/11/1949 வரை தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது. அரசியல் நிர்ணய சபை அதன் பின்னர் 1952 முதல் பொது தேர்தல் வரை தற்காலிக பாராளுமன்றமாக மட்டுமே செயல்பட்டது. அடுத்தது மே 13, 1952 அன்று பொது தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பின்படி புதிய நாடாளுமன்றம் செயல்பாட்டுக்கு வந்தது. ஸோ அரசியல் நிர்ணய சபை தற்காலிக நாடாளுமன்றமாக இருந்திருக்கு. ஸோ சுதந்திர இந்தியாவுக்கு முதல் தற்காலிக நாடாளுமன்றம்னா அரசியல் நிர்ணய சபை தான். அது அரசியல் நிர்ணய சபையாக இருக்கும்போது ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருக்காரு. அது நாடாளுமன்றமாக மாறினதுக்கப்புறம் ஜிவி மௌன்லங்கால் வந்து முதல் சபாநாயகராக இருக்கார். ஸோ இது 2 பணியும் எதுலேருந்து எது வரைக்கும்னா 1947 ஆகஸ்ட் 15 நவம்பர் 26, 1940 வரைக்கும் தொடர்ந்தது. ஸோ அரசியல் நிர்ணய சபை நாடாளுமன்றமாக எதுலேருந்து எது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ செயல்பட்டிருக்கு பாருங்க, 15/8/1947 26/11/1949 வரை தற்காலிக பாராளுமன்றமாக இது இருந்திருக்கு. ஸோ டெம்பரவரியாக ஒரு பாராளுமன்றமாக அரசியல் நிர்ணய சபை இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பொது தேர்தல் வைக்கிறாங்க. மே 13, 1952 அன்னைக்கு பொது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பின்படி புதிய நாடாளுமன்றம் வந்து செயல்பாட்டுக்கு வருது. அடுத்தது பாருங்க, முதல் மக்களவை தேர்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல்கள் நடைபெறும் வரை அரசியல் நிர்ணய சபை இடைக்கால நாடாளுமன்றமாக செயல்படுது. ஸோ டெம்பரவரியாக அரசியல் நிர்ணய சபை இருக்கு. அதுக்கப்புறம் பொது தேர்தல் மூலம் புதிய அரசு அமைது. எப்போனா ஜனவரி 26, 1950. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் அக்டோபர் 25, 1951 பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் நடக்குது. இதில் மொத்தம் 54 கட்சிகள் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67.6% தான். மொத்தம் 489 கட்சி இருக்குது. அதில் மொத்தம் 489 பகுதியில் காங்கிரஸ் 364, கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்தது மே 13, 1952 சுதந்திர இந்தியாவின் பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மக்களவை கூடியது. ஸோ முதல் மக்களவை எப்போ கூடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, முதல் மக்களவை எப்போ அசம்பிள் ஆச்சு அப்படின்னா மே 13, 1952. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? முதல் மக்களவை எப்போ அசம்பிள் ஆகுது, எப்போ கூடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மே 13, 1952. அதுக்கடுத்தது பாருங்கள், டாக்டர் BR அம்பேத்கரும் இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தர்னா டாக்டர் BR அம்பேத்கர் தான். ஸோ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இவரை என்னன்னு சொல்கிறோன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம். டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை.
இந்திய அரசியலமைப்பில் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை வந்து அறிமுகம் பண்ணது, இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவரை பாபா சாஹேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னா யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். நவீன மனு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். ஸோ இவர் வந்து 1915 எம்ஏ பட்டம் பெறாரு. 1920 பொருளாதார படிப்புக்காக லண்டன் போகிறாரு. அடுத்து 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். ஸோ 1990 பாரத ரத்னா விருது வாங்குறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் நிறைய அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு எந்த வருடம் வழங்கப்பட்டதுன்னா 1990. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர்களில் அம்பேத்கர் முன்னோடியாக திகழ்கிறார். ஸோ சாதி ஒடுக்குமுறைக்கு வந்து இந்தியாவில் நிறைய பேர் போராடுறாங்க. அதில் ரொம்ப முன்னோடியாக ரொம்ப முன்னிலையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் வரைவு குழு தலைவர் அம்பேத்கருக்கு நினைவிடம் கட்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 29/6/2021 அடிக்கல் நாட்டினார். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு இல்லையா, அதனால் வரைவு குழு தலைவராக இருந்ததுக்காக அம்பேத்கருக்கு நினைவிடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முடிவு பண்ணுறாரு. எந்த வருஷம்னா 29/6/2021 அடிக்கல் நாட்டுறார். டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு ஹைதராபாத் நகரில் 125 அடி உயர வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நகரில் 125 அடியில் வெண்கல சிலை வந்து நிறுவியிருக்காங்க. வெண்கல சிலை வந்து கட்டியிருக்காங்க. எத்தனை அடியில்னா 125 அடியில். அடுத்து பாருங்கள், கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். நீதியரசர் வெங்கட செல்லையா குழு 50 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அரசியலமைப்பின் செயல்பாடுகளை பற்றி ஆராய வேண்டும் என அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் கூறப்பட்டதால் 2000ஆம் ஆண்டில் எம்என் வெங்கட செல்லையா என்பவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அரசியலமைப்பு பற்றி ஆராயப்பட்டது. ஸோ அது என்ன குழுனா நீதியரசர் வெங்கட செல்லையா குழு. எதுக்காகனா அரசியலமைப்பு உருவாக்கணும் இல்லையா, அது நடைமுறைக்கு வந்து 50 வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், அதை பற்றி ஆய்வு நடத்தி எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்என் வெங்கட செல்லையா தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு ஆய்வு பண்ணுறாங்க. எப்போனா 2000. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் மீதான குறைபாடுகள். ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறாது இல்லையா, சின்ன சின்ன மைனஸுமே இருக்கும். அது என்னென்ன, அதுக்கான கிரிட்டிசிசம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. பிரதிநிதித்துவம் இல்லாத அமைப்பு. ஸோ இது வந்து ஒரு பிரதிநிதித்துவமே இல்லை, இந்த அமைப்புக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமே வச்சில்லை இது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அரசியல் நிர்ணய சபை வந்து எதனால் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் வந்து இந்த நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து பிரதிநிதித்துவம் இல்லை, மக்களோட உண்மையான பிரதிநிதித்துவம் இது கிடையாது, மக்களோட உண்மையான ரிஃப்ளெக்ஷன் இது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்து சீனிவாசன் மற்றும் கேவி ராவ் இதை ஒரு கடன்களின் பை என்று அழைத்தனர். ஸோ இது அரசியலமைப்பு வந்து ஒரு கடன்களோட பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் ஒரு கார்பன் நகல், இது சுய சிந்தனை அல்லது தனித்துவம் இல்லை என்று அவர்கள் கருதினர். ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 இருக்கு இல்லையா, அதோட பெரும் பகுதி தான் இது நம்மளோட அரசியலமைப்பில் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதோட கார்பன் ஜெராக்ஸ், அதை வந்து ஜெராக்ஸ் தான் எடுத்திருக்காங்களே தவிர இதுக்குன்னு சுயமாக எதுவுமே இல்லை, சுயமான ஒரு முடிவுமே இதில் இல்லை, சுய சிந்தனையும் இதில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரான்வில் ஆஸ்டின், அரசியலமைப்பு சபையே காங்கிரஸே இந்தியா என்று குறிப்பிடும் அளவிற்கு அந்த சபை ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஆதிக்கத்தில் இருந்ததாக வாதிட்டனர். அதிகார குவிப்பு, இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை என்று சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் மத்திய அரசுக்கே அதிக அதிகாரங்களை வழங்குகிறது. இது மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கும் ஒற்றையாட்சி சார்பு என விமர்சிக்கப்படுது. ஸோ அரசியலமைப்பு சபை தான் காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு சபை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசியலமைப்பு சபையில் நிறைய காங்கிரஸில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் மாநில அரசு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதில் மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஒற்றையாட்சி சார்பாக தான் இது இருக்குது, ஒரு மத்திய அரசுக்கான ஆட்சி மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்ற விமர்சனமும் கொடுத்துருக்காங்க. யானை போன்ற அளவு மற்றும் சிக்கல். ஸோ இதில் அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இந்திய அரசியலமைப்பின் உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு.
இது தேவையற்ற விவரங்களுடனும் மிகவும் விரிவாகவும் சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள கடினமாகவும் இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னாலுமே தேவையற்ற விவரம்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மலான மக்கள், ஒரு நார்மலான குடிமக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது இல்லை, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம். சர் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று வர்ணித்தார். இதன் சட்ட ரீதியான மொழிநடையும் சிக்கலான சொற்றொடர்களும் சாதாரண குடிமக்களுக்கு எட்டாத ஒன்றாக இருப்பதே இதற்கு காரணம். ஸோ இதில் இருக்க வார்த்தை, இதில் இருக்க மொழி நடை, இதெல்லாம் சாதாரண குடிமக்களுக்கு புரியாமல் இருக்கிறதால தான் வக்கீல்களுக்கு மட்டுமே, வழக்கறிஞர்கள் மட்டுமே புரிகிற ஒரு கண்டிஷனில் இது இருக்கிறதால இது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சர் ஐவர் ஜென்னிங்ஸன் சொல்லியிருக்கார். அடுத்தது பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலமைப்பு ஒரு உயிர் ஆவணம். அரசியலமைப்பு என்பது வழக்கறிஞர்களுக்கான வெறும் சட்ட ஆவணம் மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்க்கை வாகனம் என்று அம்பேத்கர் வர்ணித்தார். சட்டம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் மோசமாக இருந்தால் அது தோல்வியடையும். கடனாக பெறப்பட்டது என்ற விமர்சனத்திற்கு ஒரு அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவங்களில் எவருக்கும் காப்புரிமை கிடையாது என்று கூறினார். உலகின் பிற அரசியலமைப்பிலிருந்து சிறந்த அம்சங்களை எடுத்துக்கொள்வதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை, அது திருட்டு அல்ல என்றும் வாதிட்டார். ஸோ இத்தனை விமர்சனத்துக்கும் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு உயிர் ஆவணம். ஸோ இதை வந்து நம்ம என்னதான் பெஸ்ட்டாக கொடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க, அதை செயல்படுத்துகிறவங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க வந்து தப்பாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தோல்வியில் தான் இருக்கும். ஸோ கடனாக பெறப்பட்டது அப்படின்னா அரசியலமைப்போட அடிப்படை தத்துவத்திற்கு யாருக்குமே காப்புரிமை கிடையாது. நம்ம எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம். ஸோ மற்ற கண்ட்ரிலேருந்து பெஸ்ட்டானதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு கூச்சமே படணும்னு இல்லை. ஸோ எல்லா பக்கமும் ஆராய்ஞ்சு பெஸ்ட்டான ஒன்று கொடுக்கறதுல பெருமை தான் படணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு திருட்டு இல்லை அப்படின்னு சொல்லி வாதிடுறார். அடுத்தது நஸ்ருதீன் அகமது பாருங்கள், இது உலகளாவிய ஜனநாயகத்தின் சிறந்த அனுபவங்களை இந்திய சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்ட ஒரு செயலாகும். வரைவு குழு என்பதை மிதக்கும் குழு என்று விமர்சனம் செய்தவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினரான நஸ்ருதீன் அகமது. ஸோ நஸ்ருதீன் அகமது வந்து அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வரைவு குழுவை வந்து ஒரு மிதக்கும் குழு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து உலகளாவிய ஜனநாயகத்தில், ஸோ எல்லா நாட்டில் இருக்க ஜனநாயகத்தில் இருக்க ஒரு சிறந்த அனுபவம், ஒரு பெஸ்ட்டான அரசியலமைப்பு, ஒரு பெஸ்ட்டான சூழல், இது எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்ட ஒரு செயல் தான் இந்த வரைவு குழு. ஸோ வரைவு குழுன்றதோட இதை மிதக்கும் குழு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சவர் யாருன்னா அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் நஸ்ருதீன் அகமது தான் இதை வந்து விமர்சனம் செய்கிறார். ஓகேவா? இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களை மாதிரி டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறோம். அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.